இதுக்கு முன்னாடியும் திமுக, இப்பவும் திமுக. என்ன பண்ணாலும் திமுகவோட சூழ்ச்சி, திமுகவோட சூழ்ச்சின்னு அவங்க மேலேயே பழைய தூக்கி போடுறாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு 2 நாள் முன்னாடி நடந்த விஷயத்த பாத்தீங்கன்னா, நம்மளோட கோயம்பேட்டுல அந்த வழக்குல கூட ஒரு காருல கட்சி கொடி இருந்ததா, அதுவும் திமுக கொடி. அப்ப அவன் தான் ஏதோ பண்ணிக்கிட்டு நம்மளோட இதுல இது பண்றான், வைக்கிறான், திமுகவோட சூழ்ச்சி சரி அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், எந்த ஆட்சியா இருக்கட்டும், அந்த ஆட்சி அணுகுமுறை கரெக்டா இருந்ததுன்னா யாரா இருந்தாலும் ஏன் உங்களுக்கு தூக்க முடியாதா? திமுகவா இருந்தானே, அதிமுகவா இருந்தானே, திமுக சரினாலும் அவன் ஒரு மனுஷன் தானே. ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க ஏன் அது திமுக சரியா, அதிமுக சரியா, இல்ல நாம் தமிழர் சரியான்னு எதுக்கு நீங்க கூவிக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, உங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிற ஒரு பவர் இருக்கு. ஏன் யார் தப்பு பண்ணாலும் பிடிச்சு என்னன்னு மக்கள் முன்னாடி காமிச்சிட வேண்டியதுதானே? இதுல என்ன இருக்கு? சோ அதனால நிறைய விஷயங்கள வந்து இந்த ஒரே வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்க வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆகுற மாதிரி தெரியுது. எங்க இப்ப எல்லா விஷயமும் உங்ககிட்ட இருக்கு. சோ இப்ப ஏன் நீங்க நினைச்சா அந்த அதிகாரிகள் எல்லாம் மாத்த முடியாதா? அதாவது திமுக பீரியட்ல என்ன ஃபால்ட் இருந்ததோ அதேதான் இப்பவும் கண்டினியூ ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்மளோட அதிகாரம் வந்து அதிகாரிகள் கையில தான் இருக்கு, மத்தபடி மேல் இடத்துல கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க கையில பவர் எடுத்துப்பாங்க திமுக ஆட்சியில. அதே மாதிரிதான் இப்போ வந்து தவைக்காலையும் நிறைய பேர் எடுக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது திமுக ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க, அது வந்து தொன்று தொட்டு வருது அப்படின்னா, அப்போ நீங்க ஆட்சியில வந்து என்னத்துக்கு என்ன ஒரு மாற்றம் கொடுக்குறீங்க? ஏன் நீங்க மாத்துங்க, அதிகாரிகள் எல்லாம் மாத்துங்க. உங்களுக்கு வந்து யாரு கரெக்டா அந்த அந்த ஒரு இதை வந்து கரெக்டா நடத்துவாங்க, சட்டத்துறை அதெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள போடுங்க. அது மட்டும் இல்ல, இப்போ இதுல வந்து முதலமைச்சர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் சொல்றதுக்கு என்ன இருக்கு? திமுக வந்து அந்த மாதிரி கட்டமைச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்களும் அதை ஃபாலோ பண்றீங்களா என்ன? சோ அந்த கட்டமைச்சுதான் நீங்க உடைங்க, அதுதானே சொல்றோம். உடைச்சு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுங்க மக்களுக்கு. டக்கு டக்குன்னு ஆக்ஷன் எடுங்க. உடனே ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு வழக்குக்கும் ரொம்ப தூரம் இழுக்காம உடனே அதை முடிவுக்கு கொண்டு வர பாருங்க. அது கேட்டாப்ல அதிகாரிகளை வந்து சொல்லுங்க, துரிதமா செயல்பட சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அந்த காவல்துறையோட என்ன சொல்றது, லெத்தார்ஜிக் வேலை தான் நிறைய கேஸ் வந்து தண்டனை வந்து கிடைச்சும் அந்த வாய்ப்பு வந்து நழுவி போச்சு அப்படின்னு நிறைய கேஸ் ரீசெண்டா நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் கிட்ட இந்த மாதிரி பாலியல் வழக்கு, நிறைய கொலை வழக்கு அந்த மாதிரி வருதுன்னா உடனே கரெக்டா ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க. உடனே அதை வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி டக்கு டக்குன்னு மூவ் பண்ண சொல்லுங்க கேசஸ. நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி மூவ் பண்ணாதானையா கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததானே அட்வொகேட்டும் ஜட்ஜும் பார்க்க முடியும்? கேஸ் கோர்ட்டுக்கே வராம நீதி சரியில்லை, நியாயம் சரியில்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அதுதானே நாங்க சொல்றோம். எங்க எங்க இடத்துக்கு கேஸ் கட்டு வந்தாதானே நாங்க பார்க்க முடியும். சார்ஜ் ஷீட்டே எதுவுமே பண்ணாம கோர்ட்டுக்கே கேஸ் வராம இன்னும் நீதி சரியில்லை, சட்டத்துறை சரியில்லைன்னா என்ன அர்த்தம்?